மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம், பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. பியூஷ் கோயல், சுதாகர் ரெட்டி எல்லாருமே அந்த சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர் எல்லாரும் உட்காரும் போது என்ன பேச்சுவார்த்தை? 67 சீட்ல நின்றுப்பாங்களா? ஸ்டார்டிங் அங்க கேட்டதா நீங்க சொல்றீங்களா? 67 மாவட்டத்துக்கு ஒரு சீட். 23 தாங்கன்ட்டாரா எடப்பாடி? அப்படி ஒண்ணு சொல்லல. அவர் சொல்ல மாட்டாரு. செயல்ல தான் காட்டுவாரு. 2:1 2 ரெட்டைகளுக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு நினைச்ச அண்ணாமலை இந்த கூட்டத்துல இல்ல. அவர் இருப்பார் பாருங்க, அதை வாங்காம விட மாட்டாரு. நீங்க அவரே அந்த கூட்டத்துக்கு போல சார். என்ன சுதாகர் ரெட்டி 67 சீட்டு, மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுங்கிறதா சுதாகர் ரெட்டி தெளிவா இருக்கிறார். 67 சீட்டு கேட்டாரு. 67 சீட்டு. எடப்பாடி இந்த கூட்டமே வேணான்னு இருப்பாரு. எடுத்ததும் கூட்டமே வேணாங்கிறவர் சீமானுக்கு பயந்து தானே வந்திருக்கிறாரு. எடப்பாடி இங்க 3 விழுக்காடு 4 விழுக்காடுக்கு உள்ள சீட்டை தந்தாருன்னா கண்டிப்பா 29ல மோடியை ஏமாத்துவாரு, டிச் பண்ணிட்டு போவாரு. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், காலை வாரி விடுறதுல வல்லவருங்கிறது அவருக்கு கடந்த காலம் எல்லாருக்குமே தெரியும். நீங்க கருத்து உருவாக்கம் பண்றீங்க, அந்த கருத்தை சொல்றீங்க. ஆமா, அந்த 23 மட்டும் புண்ணாக்கு உருவாக்கம். என்னையா பேசுற நீ? இந்த 23 மட்டும் என்னையா பேசுற நீ? கருத்து உருவாக்கமா? இந்த 23 எவையா சொன்னான்? சோசியல் மீடியாவுல ஆளாளுக்கு எழுது. அப்ப அதை மட்டும் உனக்கு சொல்ல தெரியல? திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு துடிச்சிட்டு நிக்கிற. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பற்றி ஏதேனும் பேசியிருப்பாங்களா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல, பேசியிருக்க மாட்டாங்க. சசிகலாவை விரட்டி விட்டது யாரு? இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி விரட்டி விட்டது யாரு? தமிழ்நாட்டில் லட்சத்துல ஒருத்தனுக்காவது உண்மை தெரியுமா? திமுக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஓபிஎஸ்க்கு. சரி, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுல சீட் நம்பர் சரியா வரலன்னா செகண்ட் ஆப்ஷன் விஜய் ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்களா, விஜய் ஒண்ணும் இல்ல, என்னது வெட்டு செல்லாத நோட்டுன்னீங்க. ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரே போறாரு. பாத்தீங்களா இல்லையா? உண்மையா நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்க பழைய கதையெல்லாம் சொல்லுங்கிறீங்க. இதுல குருமூர்த்திக்கும் ரவீந்திரன் துரைசாமியும் நாளைக்கு முதல்வர் வேட்பாளர் ஆகணும்னு ஏதாவது இல்ல நீங்க கிங் மேக்கரா இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒண்ணு எடப்பாடி முட்டையிடுற கோழிக்கு தான் சார் பிட்டி வெளி இருக்கும். முட்டை இடலப்பா, அது விடக்கோழி, அது என்ன பூமுட்டை கோழிப்பா, அது ஒண்ணுமே டிரான்ஸ்பர் பண்ணி தரலப்பா. தேமுதிகவுக்கே தெரியும். திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிடுவார் சார்? சீமான் காரைக்குடியில வெற்றி பெறலான்னு இருக்குங்கிற நம்பிக்கையில களமாடிட்டு இருப்பாருன்னு தகவல்கள் தெரிவிக்குது. அவர் தான் முடிவு பண்ணணும். சீமானுக்கு பலமான தொகுதிகள்னா தமிழ்நாட்டில் எது சார்? காரைக்குடி, சிவகங்கை, திருவொற்றியூர் போன்றவங்கலாம் பலமான தொகுதி. உங்க ஊர் பக்கம் போயிட்டு ஆதவர்ஜன அருமனையில பேசுனதை பாத்தீங்களா? அவர் சொல்றாரு, நாங்க செமிஃபைனல்ல ஏடிஎம்கேவை முடிச்சிட்டோம், அது ஆஸ்திரேலியா, அதை முடிச்சிட்டோம், அடுத்து பாகிஸ்தான். திமுகவை பாகிஸ்தான்றாரு, இவர் இந்தியாவாம். களத்தை விட்டு ஓடன நாய்க்கு பின்னாடி இருந்து இதையும் பேசுவாங்க, இதையும் பேசுறாங்க. களத்துல இல்லங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் அவர்களே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் மதேஷ், ரொம்ப மகிழ்ச்சி சார். என்டிஏ அலைன்ஸ், அதிமுக பாஜக கூட்டணி, அதற்கு பிறகாக யார் யார் சேர போறாங்கன்றத வர்ற நாட்கள்ல தான் நமக்கு முழுமையா தெரியும். முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததாக திரு பியூஷ் கோயல் சொன்னாரு. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் இது வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, இது ஒரு நட்பு ரீதியான சந்திப்புன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன நடந்திருக்கும் உள்ள? அதுக்கு பின்னாடி நிறைய நம்பர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். 2:1 2 ரெட்டைகளுக்கு ஒரு தாமரை வாங்கணும்னு நினைச்ச அண்ணாமலை இந்த கூட்டத்துல இல்ல. அவர் இருப்பார் பாருங்க, அதை வாங்காம விட மாட்டாரு. நீங்க அவரே அந்த கூட்டத்துக்கு போல சார். என்ன என்டிஏவோட சிஎம் கேண்டிடேட் நின்னுட்டா போறாரு, பாஜகவோட முதல்வர் வேட்பாளராக மோடி வந்து தமிழ் மண்டல ஒரு திறமையான இளைஞர், இவருக்கு வாக்களிங்க, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை வீழ்த்தி காட்ட, திராவிடத்தை வீழ்த்தி காட்ட, தேசியம் வளர, அண்ணாமலைக்கு வாக்களிங்கள், அவரை முதல்வராக்குன்னு
மோடி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போட்டு வண்டி தேங்காய் எல்லாம் உடைச்சி பூஜை எல்லாம் காட்டி கற்பூரம் ஏத்திட்டு பயணம் தொடங்கிட்டாங்க அவங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சதுன்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்காரு. சட்டத்துறை அமைச்சர் வந்துட்டு ஆமா நல்லபடியா பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏன் சார் அண்ணாமலை ஆப்சன்ட்னு கேட்டா அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக்க போறாங்கன்னு ஏதோ புது கதை ஒன்று சொல்லுங்கிறீங்களே, இது என்ன சார் கதை? 3வது முறையும் மோடி பிரதமர் ஆவார், 330 சீட்டு ஜெயிப்பாருன்னு மோடிக்கு வலது பக்கத்துல இருந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஐயாவை அன்னைக்கு நாங்கள் மதிக்கிறோம். அன்னைக்குள்ள சூழ்நிலை இண்டி கூட்டணிக்கு எதிராக மோடிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அவர் எங்களுக்கு ஸ்டாச்சர் உள்ள ஆட்கள் இல்லாத போது ஒரு முன்னாள் முதல்வராக மோடிக்கு வலது பக்கத்தில் அவர் இருந்தது வந்து மோடிக்கு அன்னைக்கு பெரிய பூஸ்ட்டு. சரி, அவர் அன்னைக்கு இருந்த பூஸ்டில் தான் அதுக்கு பிறகு நிதிஷ்குமாரும் இண்டி கூட்டணி உட்படாது, ராகுல் காந்தி இருக்க இடம் தேராதுன்னு எங்கள் கூட வந்தார். கடைசியாக வந்து சந்திரபாபு நாயுடு எங்கள் கூட வந்தார். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் கிடச்சிது. பட் இவர் 330ன்னு சொன்னவர் காணாமல் போயிட்டார். நாங்கள் 300 கிட்ட நெருங்கி வந்தோம், 293 கிட்ட வந்தோம். எனிவே அன்னைக்கு அவர் இருந்துக்கிட்டு சீட் ஷேரிங்கில் 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னாரு. அண்ணாமலை 12 சீட்டு வேணும்னு கேட்டார். அண்ணாமலை 12 எம்பி சீட்டுக்கு தகுதியான வாக்கை நிரூபித்து காட்டினார். எடப்பாடியை பல இடங்களில் வீழ்ச்சி அடைய செய்து காட்டினார். சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டரை வீழ்ச்சி அடைய செய்து காட்டினார். எப்படியாவது எம்எல்ஏ அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப நடந்துட்டு இருக்கிற கதைக்கு நீங்க பொழிப்புரை எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சதை சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணாமலை 12 சீட்டு கேட்டார் எடப்பாடி கிட்ட 24 தேர்தலில். அது செட் ஆகாதனால பிரிஞ்சு வந்தாங்க. ஆனா டெல்லியில என்ன கமிட் பண்ணிட்டு வந்தாராம் தெரியுமா? 25 எம்பிக்களை நான் கூட்டு வரேன், நான் உட்பட 25 எம்பிக்கள் வருவோம் அப்படின்னு சொன்னாராம். குறைஞ்சது 5 எம்பியாவது நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாராம். ஒருத்தர் கூட அனுப்பல. அண்ணாமலை சார் நீங்க சொன்னீங்க நாங்க உங்களுக்காக இது மாதிரி எங்களுடைய இந்திய அரசியல் வரலாற்றிலே பிஜேபி எந்த மாநிலத்துக்கு இப்படி ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்தோம், அது ஃபெயிலியர் ஆயிருச்சு, இனி நாங்க சொல்றதை கேளுங்கன்னு 26 தேர்தலுக்கு இப்ப சொல்லி அமைச்சிருக்கிறதா தகவல். ஆர்டி டீம் என்ன சொல்லுதுன்னா மோடி ஏமாந்துடக்கூடாது, மோடி ஏமாந்த கூடாதுங்கிற ஆர்டி டீம் தான் உறுதியா இருப்பான். மோடியை நீச்சின்னு சொன்னா அந்த சொன்ன பிரியங்கா காந்தி இந்திரா காந்திக்கு பேத்தியா இருந்தாலும் அவர் எச்சி பெண்மணின்னு அவளை திருப்பி அடிக்கிறது ஆர்டி டீம் தான் அடிப்பாங்க. மணிசங்கர் எச்சி பையன் நாங்கள் தான் சொல்லுவோம். நாங்கள் மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுங்கிறல நாங்கள் உறுதியாக இருக்கோம். எடப்பாடி இங்கே 3 விழுக்காடு 4 விழுக்காடுக்கு உள்ள சீட்டை தந்தாருன்னா கண்டிப்பாக 29 மோடியை ஏமாத்துவார், டிச் பண்ணிட்டு போவார். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் காலை வாரி விடுறதுல வல்லவருங்கிறது அவருக்கு கடந்த காலம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் 11.4 விழுக்காடு வாக்குகள் அண்ணாமலையின் சாதித்த வாக்குகள். 18 விழுக்காடு வாக்குகளுக்குமே அண்ணாமலை தான் ஹீரோ. அவரை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா பார்த்து தான் அந்த வாக்கே விழுந்தது. அந்த வாக்குக்கு உரிய இடங்கள் அதுவும் கொஞ்சம் குறைச்சி தான் நாங்கள் சொல்கிறோம். 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரைக்குள்ள சீட்டு கிடைக்கலன்னா ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை விட 29 மோடி ஏமாந்து நிற்கிறத விட அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி களமாடினா ரெட்டை இலக்க வாக்கு வருங்கிற கருத்தை தான் நாங்க சொல்லி. இல்ல நீங்க செய்யறது வந்து இதெல்லாம் ஃபெயிலியரா முடிஞ்சிரும், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கலனா நீங்க கருத்து உருவாக்கம் பண்றீங்க, அந்த கருத்தை சொல்றீங்க. ஆமா, அந்த 23 மட்டும் புண்ணாக்கு உருவாக்கம். என்னையா பேசுற நீ? இந்த 23 மட்டும் என்னையா பேசுற நீ? கருத்து உருவாக்கமா? அந்த 23 எவையா சொன்னான்? சோசியல் மீடியாவுல ஆளாளுக்கு எழுது. அப்ப அதை மட்டும் உனக்கு சொல்ல தெரியல? திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு துடிச்சிட்டு நிக்கிற இல்ல அதிமுக திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு இப்படி துடிச்சிட்டு நிக்கிறிய. இதை மட்டும் ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா மட்டும் கருத்து உருவாக்கம் புண்ணாக்கு உருவாக்கம். அவனை வந்து ஃப்ராட் பயலுக எவனோ ஏதோ சொல்லி பிரேமலதா அம்மையார் செருப்ப கலத்தி அடிக்கிறாங்க. எனக்கு 6 சீட்டுன்னு யார் சொன்னாங்கன்னு அடிக்கிறாங்க. சொல்லல, வதந்தின்றாங்க. ஆளாளுக்கு எல்லாருமே டிடிவி உட்பட எல்லாருமே வதந்திட்டாங்க. ஆனால் அந்த கருத்துருவாக்கம் சரி 23 பாஜகவுக்கு 23, பாமகவுக்கு 23, 6-6ன்ற அந்த செய்தியை மீடியா வழியாக பரப்பி விட்டது யாரு? நீங்க சொல்லுங்க. நிச்சயமா சாட்சாத் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்கள் தான் பறக்கி விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான் கொடுப்பன்றத வெளியில சொல்லிட்டாங்க. சரிங்களா? அது இல்லாதவங்களுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? இருக்கிறதே பாஜகவும் தமாகவும் தான். இல்லாதவங்களுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? இல்ல அவங்களெல்லாம் நம்ம அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் சொன்னா மட்டும் உங்களுக்கு திராவிடத்தை அண்ணாமலை அடிச்சு தவிர்த்து தூக்கி வீசிடுவாரு. ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையில ஜெயலலிதா ஊழல், அண்ணா பசுமன் தேவரை கண்டு பயந்து ஓடிட்டாரு, எடப்பாடி தற்குறின்னு 18 விழுக்காடு வாக்களை எடுத்து வச்ச அந்த வாக்குகள் வந்து அண்ணாமலை பின்னாடி நின்று அண்ணாமலை தமிழ் மண்ணில் பெரிய ஆளாயிருவாரு, எடப்பாடி களத்தை விட்டே காலி ஆயிடுவாருங்கிற அச்சம் உங்களுக்கு வந்து இதை மட்டும் கருத்து உருவாக்கணும். இல்ல எனக்கு அச்சம் இல்லை. நானும் ஒரு வகையில் அண்ணாமலையை ரசிப்பேன், உங்களுக்கே தெரியும். நான் உங்ககிட்டயே பலமுறை சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அவர் ஆப்சென்டா இருக்காரு. இன்னைக்கு தமிழக பாஜக அரசியல்ல ஆப்சென்ட்ல இருக்காரு அண்ணாமலை.
அவர் கோவாவிலையும் திருச்சூர்லயும் இருக்காரு. இந்த கூட்டத்துல பங்கெடுக்கல, முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு பியூஷ் கோயல் சொன்னாரு, அதுல இல்லையேன்னு நான் சொல்றேன். சார் அவங்க எல்லாம் தெளிவாக தாங்க இருக்கிறாரு. எடப்பாடி வந்து சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேறன்னு சொல்லுவார். சீமான்ட்ட என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தார். சீமானுக்கு கீழே 2 ஜாதி தவிர பலன் இல்லாத ஜாதிகள்லாம் சீமானுக்கு ஓட்டு போட்டதுனால தென் மாவட்டங்களில் சீமான் 10 மக்களவைத் தொகுதியில் நின்று 7 மக்களவைத் தொகுதியில் கூட்டணியோட நின்ன எடப்பாடியோட 30,000 ஓட்டு சீமான் வாங்கியிருக்கிறார். சீமான் என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வாங்கினாரு. நின்னுங்க, இடைத்தேர்தல் சீமானுக்கு கீழே 4வது போயிருக்கிறாரு. எடப்பாடிக்கு அதிமுகவில் பறையருக்கு லாபம் இல்லை, தேவேந்திரருக்கு லாபம் இல்லை, செங்குந்தருக்கு லாபம் இல்லை, ஆசாரிக்கு லாபம் இல்லைன்னு 4வதே தள்ளிட்டாங்க உழவங்கோட்டில் எடப்பாடியை. இல்லை சார், இதெல்லாம் நடந்த பிறகு அவர் வந்து ஏமாத்துவார். அது பாராளுமன்றம், இது அசம்பிளி, உங்களுக்கு 29 பாராளுமன்றத்தில் தாரேன், இந்த டக்கால்ட்டி எல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க. சரி, என்னென்ன ரூட்ல வருவீங்க, எப்படி எப்படி ரூட்ல உங்களை அடிக்க முடியும்னு எங்களுக்கும் தெரியும். சரி, நீங்க 29ல் மோடியை காலவாரி விட மாட்டீங்கன்னா 10 விழுக்காடு வாக்கு பலத்துக்கு சீட்டு கொடுத்தாதான் அது நடக்கும். ஏன்னா சீட்டு ஜெயிக்கல, அப்படி யாரும் மிரட்ட முடியாது. ரவீந்திரனுடைய ஸ்ட்ராட்டஜி அவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா திரு ரவீந்திரன், நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜி அவங்க ஏத்துக்கணும்னு அவசியம். நாளைக்கு வெற்றியோ தோல்வியோ அதை வந்து யார் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்குற இடத்துல தான் எடப்பாடி இருக்காரு. பிஜேபி வாங்குற இடத்துல தான். சீமான நாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணி சிஎம் கேண்டிடேட்டா விட்டுருவோம், அப்படி வந்துன்னா 150 தொகுதியில் டெபாசிட் வந்து 3ஆவது போயிடும்னு அலறிட்டு பயந்து தானே வந்தாரு. நீங்க இதே எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலே வரலையே, அப்ப சீமான் அடிக்கிறாருல்ல நெத்தி அடியா. பாராளுமன்ற தேர்தலில் வந்தாலாவது ஒரு 15 எம்பி சீட்டு ஜெயித்திருக்கோம். என்ன சிஎம்மா சொல்லி 3ஆவது பேரோன்னு அச்சத்தில் எடப்பாடி விழுந்திருக்கிறாருன்னு சீமானே அதை சொல்றாரு. நீ கொள்கை அடிப்படை அதை சொல்லக்கூடாதுங்கிறத நீ சொல்லிட்டு இருக்கிற. சரி அண்ணன் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. பட் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல நாங்க ஆடிட்டையும் பிரைம் மினிஸ்டர் பிஎம்ஓ பயன்படுத்தி அண்ணாமலை மூலமா சீமான 18-8 சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிருங்கிற அச்சத்துல தான் இவர் வந்து விழுந்தார். சரி, நீங்க சொல்றதே தான் அப்படிதான் வந்துட்டாருன்னே வச்சுக்கோ. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நிலைக்கு எடப்பாடியுடைய பார்கெனிங் ரொம்ப வலுவா இருக்கு போலயே, ஸ்ட்ராங்கா இருக்கு போலயே. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் மோசடியா இல்லாத பொய்ய வதந்தியா கருத்துருவாக்கு மேல பரப்பிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு இன்டர்னல் சோர்ஸ் உள்ள என்ன நடந்திருக்கும்? லீலா பேலஸ் ஹோட்டல்ல நடந்த இன்டர்னல் சோர்ஸ் கட்டாயம் கிடைச்சிருக்கும். எவ்வளவு சீட்டு வரைக்கும் பிஜேபி நாங்க இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துடுறோம் அலைன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எவ்வளவு கேட்டாங்க எடப்பாடி கிட்ட? எங்க போராட்டம்ங்கிறது இதுல பெரிய அளவுல இருக்கு சார். நான் உள்ள நடந்ததை கேட்கறேன் சார். உங்க போராட்டத்தை தனியா வச்சுக்கலாம். ஜனவரி பிப்ரவரில உங்க போராட்டம் பெருசா இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நிச்சயமா அந்த போராட்டம் பெரிய வெற்றி பெறட்டும். சரிங்களா? தமிழ்நாட்டில் பல போராட்டம் நடந்துருக்குது, அதுல உங்க போராட்டமும் நடக்கட்டும். சுதாகர் ரெட்டி 67 சீட்டு, மாவட்டத்துக்கு ஒரு சீட்டுங்கிறதா சுதாகர் ரெட்டி தெளிவா இருக்கிறார். 67 சீட்டு கேட்டாரு. 67 சீட்டு. எடப்பாடி இந்த கூட்டமே வேணான்னு இருப்பாரு. எடுத்ததும் கூட்டமே வேணாங்கிற சீமானுக்கு பயந்து தானே வந்திருக்கிறாரு. கோழை நாய் களத்துல விட்டு ஓடிட்டான்னு சீமான் எடப்பாடி அடிக்கடி அளவுக்கு தானே எடப்பாடிக்கு லட்சணம் இருக்கு சார். இது விஜயகாந்த் ஜெயலலிதாவை அடிக்கல. இடைத்தேர்தலில் போட்டியிடாத ஜெயலலிதாவை கோழை நாயின்னு விஜயகாந்த் அடிக்கல, ஓடிட்டாங்கன்னு கூட சொல்லல. கூட்டணிக்கு தயாரா இருந்தாப்புல. சீமான் தான் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு இடஒதுக்கீட்டுல 10.5 கொடுத்தது சரியா தப்பான்னு கூட சொல்ல முடியாத நிலைமையில 37 விழுக்காடு வாக்கு இருந்தும் ஈரோடு விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின எடப்பாடியையும் ஈரோடு கிழக்கு களத்துல சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காதுங்கிற அச்சத்துல ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி 2024க்கு முன் நடந்த ஈரோடு கிழக்குல 5 விழுக்காடு வாக்கு இழந்தார். திராவிடத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் ஒண்ணுமே இல்லை, 1 விழுக்காடு தான்னு ஸ்டாலின் பழனிக்குமாரை வச்சு தம்பி தமிழ் தேசியத்தின் நிலைமையை பார்த்தாயா, வெறும் 1 விழுக்காடு தான் போட்ட லெவல்ல சீமான் ஏறி வந்து 6.3 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு காசு கொடுக்காம அண்ணாமலையே சீமான் அண்ணன் பணம் கொடுக்காம தான் ஓட்டு எடுத்திருக்காருன்னு இன்னைக்கு தாவேக்கால இருக்கிறார இவர் செங்கோட்டையன். திண்டுக்கல் டெல்லி அதிரும், ஒன்றும் ஆகாது செங்கோட்டையனே, இது தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு, ஒன்றும் ஆகாது. நான் தான் சொன்னேன். 2000 ரூபா வாக்கு கொடுத்தாரு. அந்த தூய சக்தியை தான் இப்போ விஜய் தலையில் தூக்கி வச்சிருக்காரு. ஓகே, அது வேற கதை. 5 விழுக்காடு வாக்கு எடப்பாடி இழந்தாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல நின்னா சீமான் ஈர்ப்பு சக்தியில ஏறுவாரு, போலரைஸ் பண்ணுவாரு, நம்ம மாட்டிக்கிடுவோம்னு ஈரோடு கிழக்கு களத்தை விட்டும் ஓடுறவர் எடப்பாடி. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சீமான் சொல்றது எடப்பாடிய, ஈரோடு கிழக்கு என்டிஏ விஜய. அப்போ விஜயகாந்த் அப்படியே சொன்னாரு ஜெயலலிதாவை. இல்ல சார், நான் சீமான் அவர்களை பற்றியான பேட்டி தனி பேட்டி நான் எடுக்கிறேன். நான் கேட்ட எடப்பாடிக்கு வீழ்ச்சியையும் பலகீனத்தையும் ரைட் சார், நான் எடப்பாடி சொல்ல முடியும். ஆமா சார், எடப்பாடி வீழ்ச்சி, எடப்பாடி டவுன் ஆனது, எடப்பாடி டெபாசிட் இழந்தது, அதிமுக டெபாசிட் இழந்தது, அதே போல சீமானுக்கு பயந்து நேரா போய் கூட்டணி வச்சது, அதெல்லாம் நீங்க வந்து எல்லா பேட்டியிலும் பதிவு பண்ணிடுறீங்க. நான் இப்ப கேட்கறது பியூஷ் கோயல் கிட்ட, பியூஷ் கோயல் சுதாகர் ரெட்டி எல்லாருமே அந்த சட்ட அமைச்சர் மத்திய சட்ட அமைச்சர் எல்லாரும் உட்காரும் போது
என்ன பேச்சுவார்த்தை 67 சீட்ல நின்றுப்பாங்களா? ஸ்டார்டிங் அங்க கேட்டதா நீங்க சொல்றீங்களா? 67 67 மாவட்டத்துக்கு ஒரு சீட். 23 தாங்கன்ட்டாரா எடப்பாடி? அதை பற்றி ஒன்றும் சொல்லல, அவர் சொல்ல மாட்டாரு, செயல்ல தான் காட்டுவார். செயல்ல தான் காட்டுவாரு. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க எடப்பாடி. தெரியும், எங்க ஆளுங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆ. ஏன்னா நம்ம சத்ரியன் குருமூர்த்தியை இவரை தூக்கி போட நினைக்கும் போது காங்கிரீட் ஆகல, தூக்கி போட்டா சசிகலா காலில் முளமுளன்னு அத்தனை பயிலும் போய் விழுந்துருவானு காப்பாத்தி விட்டது நாம. இல்ல சார், சுதாகர் ரெட்டி வந்து 67 சீட்டுன்னு சொல்லியிருந்தா எடப்பாடி சொல்லிப்பார், சுதாகர் ரெட்டி ஜி பிரைம் மினிஸ்டர் என் பக்கத்துல உட்காரும் போதே நான் 6 சீட்டுன்னு தான் சொன்னேன். சரிங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு இங்க வேணா 3/18 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்ல எடப்பாடி. அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்ல மாட்டார், செயல்ல தான் காட்டுவார். செயல்ல தான் காட்டுவாரு. எவ்வளவு கொடுப்பாங்க சார்? அதிகபட்சம் எவ்வளவுன்றது எந்த இடத்துல எந்த புள்ளியில் நிப்பார் எடப்பாடி? நீங்க 2க்கு 1ங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 2க்கு 1ங்கிறதெல்லாம் நீங்க திராவிடத்தை காப்பாத்துறதுக்கு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா 2க்கு 1ல இருந்து நான் கீழே போக மாட்டேன். 2 எட்டலைக்கு ஒரு தாமரங்கள்ல இருந்து நான் கீழே போக மாட்டேன். அது இப்பவே ரைடரை போட்டு வச்சிடுறேன். இப்ப ரைடரை போட்டு வச்சிடுறேன். ஓட்டு சீட்டு அந்த அளவுக்கு கொடுக்கலன்னா பிராமணர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இந்த நாடார் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்புறம் பாத்துப்பாங்க சார். இல்ல நான் இப்போ சொல்லி வச்சுடணும்ல. இல்ல நான் வெள்ளாள கவுண்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, நான் வெண்ணியர் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நாங்க ஏற்கனவே உங்களை சொல்லி அடிச்சோம். நாடார் தொகுதியில 3லையும் உங்களை டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொல்லி ஜெயித்தோம். ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமிக்கு சொல்லி அடிச்சோம் நாங்க 2024. ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பற்றி ஏதேனும் பேசியிருப்பாங்களா? இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியிருக்க மாட்டாங்க. எதுவுமே இல்ல, பேசியிருக்க மாட்டாங்க. சசிகலாவை விரட்டி விட்டது யாரு? இன்னைக்கு ஓபிஎஸ் டிடிவி விரட்டி விட்டது யாரு? தமிழ்நாட்டுல லட்சத்துல ஒருத்தனுக்காவது உண்மை தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது, விட்டுரு. ஊரோட ஒத்து பேரணுமையா, விட்டுரு. நீ வேற சப்ஜெக்ட் பேசு. ரைட் சார். இல்ல புரிஞ்சவன் புஸ்தா, நீ விடு. அத இல்ல, எனக்கும் தெரியும் சார், அதை விடு. எனக்கு லட்சத்துல ஒருத்தனுக்கு எடப்பாடி இல்லையா? அப்ப லட்சத்துல ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நீ பேசக்கூடாது, விடுப்பா. வேற விஷயத்துக்கு டாபிக் போ. அப்ப எடப்பாடி இல்லையா? வேற டாபிக் போ. எடப்பாடியும் தான். ரைட் சார். நான் டிடிவிக்கு 2வது வரேன். ஓபிஎஸ் இன் முடிவு என்னவா இருக்க போது? 24ல அவர் தாவேகாவா திமுகவா என்ன ஆப்ஷன் எடுக்க போறாரு, அல்லது அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் சார்? என்டிஏ இல்லையா? ஃபர்ஸ்ட் என்டிஏ இல்ல முடிஞ்சிருச்சு என்டிஏ. ஆமா, ஓபிஎஸ் என்டிஏக்குள்ள இனி வர மாட்டார். இல்ல, கதவை மூடன இடத்துல தான் கதவை தட்ட முடியும். சரி, மூடாத இடத்துல போய் கதவை தட்டி பிரயோஜனம் இல்ல. அது அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, எடப்பாடியும் அலோவ் பண்ண மாட்டாரு, இவரும் அது இல்ல, அது வேலைக்கு ஆகாது. அதாவது அதிமுகவுக்குள்ள இல்ல சார், என்டிஏக்குள்ளே வேலைக்கு ஆகாது. என்டிஏக்குள்ளேயே கிடையாது, வேண்டான்ட்டார் எடப்பாடி. கதவை மூடுனது யாருங்கிறது ஆர்டிக்கு தெரியும், விடு. சரி, இது திமுக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஓபிஎஸ்க்கு. சரி, ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுல சீட் நம்பர் சரியா வரலன்னா செகண்ட் ஆப்ஷன் விஜய் ஆப்ஷன் இருக்கு. பாத்தீங்களா? விஜய் ஒண்ணு இல்ல, என்னது வெட்டு செல்லாத நோட்டுன்னு நீங்க ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சரே போறாரு. பாத்தீங்களா இல்லையா? உண்மையை நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரியாரிட்டி ஸ்டாலின், விஜய் ஆப்ஷன். ஓகே. டிடிவி சார், டிடிவி என்ன நிலைப்பாடு? பிரியாரிட்டி ஸ்டாலின், விஜய் ஆப்ஷன். அதுல ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு உங்களை மாதிரிப்பட்ட 4-5 யூடியூபர்ஸையே நீங்க இப்படித்தான் 2024 சொன்னீங்க, 39 சீட்டும் அவர் ஜெயித்துட்டாருன்னு ப்ரோ ஸ்டாலினா ரொம்ப தெளிவா ப்ரோ இன்கமிட்ஸ் இருக்குங்கிற அளவுக்கு ஓபிஎஸோட ஒரு ஸ்டெப் மேல நின்று டிடிவி டிஎம்கேக்கு தான் பேசுறாரு. எல் கார்த்திகேயன், தேர்போகி பாண்டியன், மாணிக்கராஜா போன்ற பவர்ஃபுல் கேண்டிடேட் எல்லாம் அவர்கிட்ட இருக்காங்க. அவங்க திமுக அணியில சேர்ந்தா அவங்கெல்லாம் எம்எல்ஏங்கிறது தினகரனுக்கு கணக்கு. திமுக வண்டி ஏற்கனவே அந்த இந்தியா கூட்டணி வண்டி ஃபுல்லாகி கிடக்குது, சீட்டே இல்லையாங்க. அது ஸ்டாலின் முடிவு பண்ணுவார், நீ முடிவு பண்ண முடியாது. இல்ல சார், அது ஏற்கனவே ஸ்டாலின் அது தனக்குள்ள லாபம் என்னங்கிறத பார்த்து முடிவு பண்ணுவார். கலைஞரோட புத்திசாலித்தனமான தலைவர், கலைஞரோட பெரிய ராஜதந்திரி, எது அவருக்கு தேவைங்கிறத இது பண்ணுவார். இப்போ நீங்க ஓபிஎஸ் எடுத்துட்டீங்கன்னா தேனியில போடியில பெரிய ஃபைட்டு கொடுக்கணும். ஒருத்த நாட்டில் வைத்தியலிங்கம் வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசர், அவர் தொகுதியில் ஃபைட் கொடுக்கணும். இவங்க 2 பேருமே திமுக சின்னத்தில் நிற்பாங்கன்னா, கூட்டணியாகவோ இதோ நிற்பாங்கன்னா 50,000 ஓட்டில் ஜெயிப்பாங்களே. ஓகே, என்னத்துக்கு அது 2 தொகுதி சார்? அது திமுக சீட்ல இருந்தே பிரிச்சு கொடுப்பாங்களா, இல்ல பிசிகல இருந்து எடுப்பாங்களா, கம்யூனிஸ்ட்ல இருந்து எடுப்பாங்களா, காங்கிரஸ்ல இருந்து எடுப்பாங்களா? தோத்த சீட்டுன்னு சொல்றேன். ஓகே, அந்த தோத்த சீட்ல பவர்ஃபுல்லான 2 பேரும் வந்தாங்கன்னா 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்களா 2 பேரும்? எனக்கு இன்னும் தெளிவா கேட்கறேன். தோத்த இடம்ன்றது அந்த இடத்துல ஒரு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தர் தோத்துருக்கலாம், ரைட்டுங்களா? இருக்கலாம் இல்ல? அப்படின்னும் போது அந்த சீட்டை இவங்களுக்கு கொடுத்துருவாங்களா? அப்ப காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ ஏத்துக்குமா, விசிகாவோ ஏத்துக்குமா? ஏங்க
காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. விசிகாவை ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கும் போது நீங்கள் எல்லாம் விஜய்க்காக துள்ளிட்டு தெரிஞ்ச போது திருமாவளவன் சீமான் மேலே உள்ள அந்த பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5 விழுக்காடு உயர்த்தி கேட்குறாரு. மேல்பாதிமங்கலம் ஆலய நுழைவை எந்த இதுவும் கேட்காம இது அதிமுகவில் உள்ள ஜாதி வெறியர்களும் பாமகவும் அதை எதிர்க்கும் போது சீமான் போல்டா நிற்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது, பஞ்சமநில மீட்பு பறையர்களுக்கு இதுன்னு சீமான் ரொம்ப போல்டா நிற்கும் போது அவர் மேல உள்ள காய்ச்சலில் விஜய திருமாவளவன் புஷ் பண்ணி விட்டுறான்னு சொல்லும் போதே சீமான் தெளிவாக சொன்னார். நானும் சொன்னேன், திருமாவளவன் திமுக கூட்டணியில் தான் இருப்பார், எங்கள் அண்ணன் அங்கே தான் இருப்பார், தேராத இடத்துக்கெல்லாம் போக மாட்டாருன்னாரு. தம்பி நீ பலம் நிரூபிக்காதவன், விஜயகாந்தாவது பலம் நிரூபிச்சு கூட்டணி அமைச்சாருன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி திருமாவளவன் இன்னைக்கு திமுக அணியில தான் தெளிவா இருக்கு. சீட்டை குறைச்சா எப்படி கண்டினியூ பண்ணுவாரா? அவர் ஏற்கனவே சீட் அதிகமா கேட்கணும்னு இருக்காங்களே. எங்க சீட்டை சங்கத்தமிழ விசிக சங்கத்தமிழெல்லாம் 25 சீட்டு கேட்பான்றாரு அவரு. சீட்டை ஏங்க குறைக்க போறாங்க? ஸ்டாலின் தொடர் வெற்றியில இருக்கிறாப்புல, பறையர் சமூகமும் திருமாவளவனும் வெற்றி வீரர்களா இருக்காங்க. பறையர் சமூக வெற்றி வீரராக இருக்காங்கிறதும் திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்காருங்கிறதும் பலருக்கும் வயிறு எரியுது, கும்பி எரியுது, குடல் காயுது, லபோ லிப்டி போன்னு அடிச்சுக்கிறான். எனக்கு பிரச்சனை இல்லை, காலக்கிடப்பாறை தற்காப்பதே கதர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்தவன், என் ஜாதிக்கு மிகப்பெரிய ப்ரொடெக்ஷனும் பெருமிதமும் நன்மையும் கொடுத்த RSS இயக்கமும் சமநீதிக்கான இயக்கம்னு ஐயா இந்துக்களின் தந்தை தாழ்லிங்க நாடார் மூலமா முதல் ஒரு கிருஷ்ணவ கம்யூனிட்டி MLA உருவாக்குறது காரணமா இருந்தவன். அந்த நான் சமநீதி பார்வை உள்ளவன். சகோதரர் தொல்துருமாவும் அவரோட பறையர் சமூகமும் இங்க வெற்றி வீரர்கள் சொல்லல. எனக்கு ஒன்றும் கசப்பும் இல்லை, எதுவும் இல்லை. நான் இதை வெளிப்படையா சொல்றேன், இதுல பெருந்தன்மை இல்லை, உண்மையை சொல்றேன் நான். ஆனா அதை பொறுக்க முடியாதவன் எப்படியாவது அங்க பிரேக் ஆகாதான்னு லபோதி போனி அடிச்சுக்கிறான். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா மதேஷ்? நீங்க கேள்வி, பிஜேபிக்கு கேட்கிற சீட்டு கிடைக்கலன்னா தனியா வந்துருமா என்ன? தனியா அவங்க ஒரு அணி அமைப்பாங்களா என்ன? அந்த மாதிரி ஒரு விசப்பரிச்சை எல்லாம் எடுப்பாங்களா? ஏன் நெகட்டிவா போற? எடப்பாடி கண்டிஷன் இல்லாம வேற வழி இல்லாம சீமானை முன்னிறுத்தி 18-8 முன்னிறுத்தி எடப்பாடியை அரசியலை விட்டே காலி பண்ணியவங்களுக்காக தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தற்காப்பதுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. பார்ப்போம். நீ சொல்றதை ஒத்துக்கிட்டு நான் ஏன் போனோம்? இப்ப முதல் கட்ட பேச்சுவார்த்தைக்குள்ளாரே எந்த ஒரு இதுவும் வரலையே, ஒரு ஹாப்பியே. அது வராதனாலதான் பொய்யா டுபாக்கூரா செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. இல்ல சார், பிஜேபிக்கு ஹாப்பி இல்லைன்னு சொல்றேன். எடப்பாடிக்கு ஹாப்பியா இல்லையான்றது அது எடப்பாடி தான் என்ன கொடுக்குற இடத்துல. பிஜேபிக்கு ஹாப்பி இல்லைன்னா பிஜேபியில PM நிலைப்பாடு வேற, அண்ணாமலைக்கு நிலைப்பாடு வேற, பிஜேபிக்குள்ள சில தலைவர்களுக்கு நிலைப்பாடு வேற. உண்மையா அந்த இடத்துல ஒத்துதான் ஆகணும். பட் அண்ணாமலை நிலைப்பாடு இங்க நடக்கல இல்ல. இப்போ அண்ணாமலை நிலைப்பாடு மாறிதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? அண்ணாமலை நினைக்கிறது எப்படி நடக்கும்? அண்ணாமலைய முடிஞ்சு போனாருன்னு சொன்ன பிறகு, கங்கை கொண்ட சோழபுரத்துல சகோதரர் நயினார் நாகேந்திரனை புகழ்ந்து பேசின பிறகு, நயினார் நாகேந்திர விஷயங்கிறது வேற. அண்ணாமலை இதைத்தான் நம்ம தவிர சகோதரர் நம்ம எதுவும் சொல்லலை. அவருக்கு ரோலை பிளே பண்ணுவார். இன்னைக்கு OPS TTவை பற்றி பேசலன்னு இந்த டப்பா நியூஸை அடிச்சு விட்டதே சகோதரர் நயினார் நாகேந்திரன் தான். சகோதரருக்கு என் பாராட்டுக்கள். இந்த ஃப்ராடுத்தனத்தை அப்படி கிழிச்சு எரிஞ்சது நயினார் நாகேந்திரன், அவருக்கு என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணாமலையை பொறுத்தவரையில் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அந்த இஷ்யூ பேஸ்டா பிரஸ் மீட் அண்ணாமலை தான் கொடுக்குறாரு, அந்த இந்துத்துவா இஷ்யூ. சரி. ஸோ உறுதியாக நாங்கள் சொல்லுவோம், சுத்த வீரர் இந்துக்களின் தந்தை பகைமரியா பச்சை தமிழர் சான்றோர்கள் சத்திரியர் ஐயா தெய்வ திருமகன் தாளிங்க நாடார் வழியில் வந்த அவர்கள் என்ற அடிப்படையில் அண்ணாமலையை CM கேண்டிடேட்டாக சொன்னால் ரொம்ப எஃபெக்டிவான லீடர் அண்ணாமலை. அவர் மண்டைக்காடு கலவரத்தில் உள்ள இந்து எழுச்சி, கோவை குண்டுவெடிப்பில் உள்ள இந்து எழுச்சி, தியாகி சொர்ணத்தேவர் ஐயா அவர்களோட மகன்கள் குமார் பாண்டியன் இவங்க மரணத்தில் வந்த இந்து எழுச்சி, ரேடிக்கல் யூத் லீக் என்ற தேசவிரோத கும்பலால் முனியசாமி தேவர் ராமநாதபுரத்தில் கொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட இந்து எழுச்சி, ராமலிங்கம் மயிலாடுதுறையில் கொலை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட இந்து எழுச்சி, இன்னைக்கு திருப்பரங்குன்றம் விஷயத்தில் பூர்ணச்சந்திரன் தன் உயிரையை தியாகம் பண்ணதனால் உள்ள இந்து எழுச்சி, அனைத்து இந்து எழுச்சியும் மாநிலம் முழுவதாக லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஹிந்துஸுகளையும் அரவணைச்சு அண்ணாமலை ஒரு லீடருங்கிறதுலையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு திராவிடத்துக்கு எதிராக அண்ணாமலை எடுத்த 18 வாக்குகளை மையமாக வச்சு அண்ணாமலை முதல்வர்னு களம் கண்டா 10 விழுக்காடு வாக்குக்கு மேல கண்டிப்பா எடுக்க முடியும். எடப்பாடி கதை முடிஞ்சு போகும். இல்ல, இது உங்க ஆசை, இதெல்லாம் நடக்காது சார். இதுக்கு முன்னாடி வேற சில காட்சிகள்லாம் நடந்து போச்சு. எல்லாமே அவர்கிட்ட இருந்த தலைவர் பதவியே பிடிக்கிட்டாங்க சார். அப்புறம் எங்க அவர் CM கேண்டிடேட்டா வேற மாத்துறது? இன்னும் இருக்கிறதே 3 மாசம். அதுக்கு தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா அங்க வந்தாரா, உட்காந்துருந்தாரா, பல மணி நேரம் காத்திருந்து எடப்பாடி கிட்ட கூட்டணி. அமித்ஷா தானே 18:23 23-18 வெளிப்படையா அமித்ஷா தானே சொன்னாரு. இப்ப சொல்றாரா? அன்னைக்கு சொன்னாரு. உன்னோட இந்த எவனோ ஒருத்தன் 23-23
பிரச்சாரம் பண்ணதுக்கெல்லாம் அமித்ஷா வந்து சொல்லிட்டு இருக்கணுமா? ஒண்ணுமே தேராதுன்னு அவருக்கு தெரியும், ஒரு சீட்டும் வராதுன்னு அவருக்கு தெரியும். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஓபிஎஸ் போன பிறகு 2 ஜாதி கட்சி ஆன பிறகு எடப்பாடியை நம்பி எங்க சீட்டு கன்வெர்ட் ஆகும்? அதுல பலன் இல்லாத ஜாதிகளை, நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டை சீமான் தட்டி தூக்கிக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய தொகுதிகளில் விஜயகாந்த் பிசிகா மதிமுக தொகுதியில் காலி பண்ண மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகளை இவர் விஜய் தலைமை தூக்கிட்டு போச்சுன்னா, செங்கோட்டையன் விஜய் தலைமை தூக்கி போச்சுன்னா 4 சீட்டு ஜெயித்ததுக்கு 1 சீட்டு கூட தேராது. நீங்க என்ன பண்றீங்க வச்சு பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஆட்டத்தை கழிச்சு விடுறீங்க. நீங்க அவங்க ஒரு ஆட்டத்தை ஆடணும்னு நினைச்சிட்டாங்க. ஏடிஎம்கவும் பிஜேபியும் அலையன்ஸ் வச்சுட்டு பியூஷ் கோயலை வச்சு ஒரு மீட்டிங். ஆமாங்க, ஆட்டத்தை கழிச்சு நீங்க ஆட்டத்தை கழிச்சு விடணும்னு பாக்குறீங்க. அண்ணாமலை நினைச்சது நடக்கலன்னா இங்க ஆட்டத்தை கழிச்சு விடுவாங்க. அண்ணாமலை தொண்டர்கள், அண்ணாமலை ரசிகர்கள், ஆர்மிகள் என்ன பேசுறாங்களோ அதையே நீங்க பேசி உட்காந்துருக்கீங்க. அண்ணாமலை இல்லாத இடம் அண்ணாமலையே தூக்கிட்டீங்களா? அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிடுறீங்க பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நீங்க குழப்பி விடுறீங்க மொத்தமா. எங்க அனைத்து அனுமதிகளும் கொடுத்து விட்டு திடீரென்று திருச்செந்தூர் தேர்தலில் ஜெயிப்பதற்காக இந்து மாநாட்டை தடை செய்தால் அனைத்து தடைகளையும் மீறி இந்த அரசு தோல்வியுறும் வகையில் இந்துக்கள் திரள்வார்கள் என்று மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு எதிராக அறிக்கை விட்டு லட்சக்கணக்கான திரளச் செய்து துப்பாக்கி குண்டால பலரும் இறக்கக்கூடிய அளவுக்கு இந்து வெற்றியை நிரூபிச்ச ஐயா தாளிங்க நாடார்க்க தொண்டேன். மோடி நாளைக்கு ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிற்கிறேன். அது ஆட்டத்தை கழிச்சு விடுறதா, ஆட்டத்தை கழிச்சு விடாதான்னு 13 பேரை திரட்ட முடியாத ஆளுங்கள்லாம், ஆளே இல்லாதவங்கலாம் அந்த இடத்துக்குள்ள என்ன பற்றி பேச முடியாது. யாரை சார் சொல்றீங்க? 13 பேரை திரட்ட முடியாத யாரை சொல்றேங்கிறது தமிழ் ஒரு நல்லுலகத்துக்கு தெரியும். இல்ல சார், நீங்க குழப்ப மனநிலையில இருக்கீங்களோ? இங்க என்ன நம்ம நினைச்சது நடக்கணும்ன்றதுக்காக ஏதாவது ஒரு இப்படி ஒரு ரூட்டை எடுப்போம், அப்படி ஒரு ரூட் எடுப்போம், 67 வரலாறு எடுப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க பேசி குழப்ப மனநிலையில உங்க எடப்பாடி தான் இருக்காரு. திராவிடம் காலி ஆயிருமோன்னு உங்க கேபி முனிசாமி தான் இருக்கிறாரு, உங்க சிவி சண்முகம் தான் இருக்கிறாரு. ஜெயக்குமார் தெளிவாயிட்டாரு. சரி, வருது போகுது, தேராது பரட்டு பாப்போன்னு இருக்கிறாரு. தேராதுன்னா எப்படி வின் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்களா? பிஜேபியில நிறைய தலைவர்கள் இந்த கூட்டணி வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறாங்களா? அப்புறம் எதுக்கு வேலை வெட்டி இல்லாம? அதனாலதான் 10 விழுக்காடுக்குள்ள சீட்டை வாங்கினாதான் 29 1-1 98 அடல்ஜி ஜெயித்த மாதிரி ஜெயிக்க முடியும். எப்படி எடப்பாடிக்கு 24 முக்கியம் இல்லையோ அதே மேல மோடிக்கும் எங்களுக்கும் 26 முக்கியம் இல்ல, 29 தான் எங்களுக்கு முக்கியம். இது யாருடைய கருத்து? பிஜேபியோட கருத்து இது கிடையாது சார். உங்க கருத்து இது, கருத்து இது, அண்ணாமலை கருத்து இது. நீங்க சொல்றது அண்ணாமலைக்கு இந்த மனநிலையா? நீங்க அண்ணாமலை கருத்தை வெளிப்படுத்துறீங்க. 10% ஓட்டு பிஜேபி வாங்கினாதான் 29 மோடி ஏமாறாம இருப்பாருங்கிறது சத்திரியன் குருமூர்த்திக்கு கருத்து. அன்னைக்கு தான் குருமூர்த்தியை நாங்களே எதிர் திசையில இருந்தோம். இன்னைக்கு எங்க கருத்தும் சத்திரியன் குருமூர்த்தி கருத்தும் ஒண்ணு. அவர் பெரிய ஆளு, ஸ்டேச்சர் பெருசு, போபல்ஸ் ஊழலை வெளிக்கண்டவர், எமர்ஜென்சி எடுத்த ஹீரோ. சின்ன வயசுல இருந்து அவர் காங்கிரஸ் ஊழல் இருக்கும்போதே அவர் மேல எனக்கு மரியாதை உண்டு. எல்லாத்துக்கும் மேல இந்த நாட்டை மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணி சோனியா கிட்ட இருந்து காப்பாத்தினவர், இந்த நேஷன் தேரியை சஸ்டைன் பண்ண வச்சவர் ஆடிட்டர் குருமூர்த்தி. 21 அவரை ஜெயித்தோம். சாக்கடை செலவுனாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது ஏயோ முடியாதியா, யார் சொன்னான்னு என்ன சொன்னான்னு, மோடிஜி இங்கிலீஷ் அலைஸ்ல சசிகலா வர முடியாது, குருமூர்த்தியாவது, சுப்பிரமணிய சாமியாவது, இல்ல கணேசன்ஜியாவது, பொன்னாராவது, ஹெச் ராஜாவாவது நாங்க இதுல தெளிவா இருப்போம்னு சொன்னோம். இன்னைக்கு எங்களும் நாங்க வீக் விக்கெட்ல தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கும் பலம் சேர்க்கறதுக்கு நிறைய பேர் தேவை எடப்பாடியை ஃபைட் பண்றதுக்கு. ஆனா மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற புள்ளியில பிஎம்ஓ எங்க கருத்தை எடுத்து செயல்படுத்துவாங்கிறது எங்க நம்பிக்கை. வார்த்தை தெளிவா வந்துட்டா இல்லையா? இல்ல நீங்க பழைய கதையெல்லாம் சொல்லுங்கிறீங்க. இதுல குருமூர்த்திக்கும் ரவீந்திரன் துரைசாமியும் நாளைக்கு முதல்வர் வேட்பாளர் ஆகணும்னு ஏதாவது இல்ல நீங்க கிங் மேக்கரா இருந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி ஒண்ணு எடப்பாடி முட்டையிடுற கோழிக்கு தான் சார் பிட்டி வலி இருக்கும். முட்டை இடலப்பா, அது விடக்கோழி, அது என்ன பூமுட்டை கோழிப்பா, அது ஒண்ணுமே டிரான்ஸ்பர் பண்ணி தரலப்பா. தேமுதிகவுக்கே தெரியும். இதெல்லாம் தெரியாத அரசியல் சாணக்கியர் அமித்ஷா வந்து கூட்டணி வச்சாரா? இல்ல இதெல்லாம் தெரியாம தான் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா வந்து கூட்டணி வச்சாரா? 20 வரீங்க நீங்க 20 விழுக்காடு ஓட்டுக்காக வேலை வெட்டி இல்லாம நேரம் இல்லாம அவர் உள்துறையை பூட்டு வந்து இங்க வந்து எடப்பாடி கிட்ட. அதனாலதான்ப்பா சொன்னாரு 18 வெர்சஸ் 21 18 விழுக்காடு ஓட்டுக்கு உள்ள சீட்டு வேணும்னு. இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு காட்டினாதான் 29 இவர் காலவாரி விடாம இருப்பாரு. சார் நீங்க திமுகவுக்கு பலம் சேர்த்துனுங்கிறீங்க தெரியுமா? இந்த அலைன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு நான் கேட்டா நீங்க இதெல்லாம் நடக்கலன்னா இதெல்லாம் நடந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உட்காந்துருக்கீங்க. எங்க முதல்ல இப்ப என்ன நடக்குதுன்னு நான் கேட்கறேன். எங்க ஸ்டாலின் பெரிய உயரத்துல இருக்கிறாரு, 57 62 காமராஜ் உயரம்னு நான் 2 வருஷமா உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன். திமுகவுக்கு நானா பலம் சேர்த்துட்டு இருக்கேன். உண்மையை சொன்னா திமுகவுக்கு பலம் சேர்க்கிறதா? உங்ககிட்ட தானங்க சொன்னேன்.
35 எம்பி சீட்டுக்கு மேல ஜெயிப்பாரு, 48 விழுக்காடு ஓட்டு வரும்னு சொன்னேன். நான் சொன்னது என் கிரெடிபிலிட்டி நிற்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க. இப்பவும் நான் சொல்றேன், எடப்பாடி நான் சொல்றதை கேட்கட்டு, சீட் ஷேரிங் எல்லாத்திலயும் நான் சொல்றதை கேட்கட்டு, 1-1 ஸ்டாலினுக்கு ஒரு கடும் போட்டி கொடுக்கலாம். Who is ரவீந்திரன் துரைசாமின்னு கேட்பாரு எடப்பாடி கேட்டுட்டு பழனிசாமி. போறாரு. யார் இந்த ரவீந்திரன் துரைசாமி? அவரு நான் சொல்றது கேளுன்னு சொல்றாரு அப்படின்னு தாராளமா கேட்கலாம். அவர் 20 விழுக்காடு வாக்கு கொண்ட ஒரு தலைவர், மாபெரும் இயக்கத்தின் தலைவர் சார் எடப்பாடி பழனிசாமி. எப்பா ரவீந்திரன் துரைசாமி தனி மனிதர் சார். எப்பா ஸ்தாபனத்தை நீங்க நான் சொல்றத கேளு அப்பதான் இதுன்றீங்க. சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். எடப்பாடி மீண்டும் தோப்பாரு, 2வது இடத்தை ரவீந்திரன் துரைசாமிங்கிறார் அடிச்ச அடியில மோடியை வச்சு சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவான்னு கதறிட்டு மக்களவையிலே வராத அவரு இங்க வந்து விழுந்திருக்காருன்னா ஹூஇஸ் ரவீந்திரன் துரைசாமிங்கிறது மிதுன் பழனிசாமிக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அவருக்கு தெரியும். அவர் பெரிய மக்கள் சக்தி. நீ என்ன சொன்ன, திமுக ஜெயிக்கிறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது திமுக தோக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னு நான் சொன்னேன். நீ அப்படி போனா இப்படி வர, இப்படி போனா அப்படி வர. திமுக தோக்கிறதுக்கு என்ன வழி? நீங்க சொல்ற வழியை சொல்லுங்க. அதைத்தான் நான் சொன்னேன். தோற்கடிக்க என்டிஏவை பலம் சேர்க்க ரவீந்திரன் துரைசாமி வழி. எடப்பாடி தலைமையில 2 ஜாதி ஆதிக்கத்துல சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடியை வச்சு எந்த காலமும் ஸ்டாலின் சேர்த்து சொல்றீங்களா? காஸ்ட் நியூட்ரல் அது என்னங்கறது எடப்பாடி ஏன்பா சொல்லணும்? அதை டிவி விரும்பல சார், ஓபிஎஸும் விரும்பல, அவரும் சொல்லிட்டாரு. எப்பா நான் அதையே சொல்லலையப்பா. என்கிட்ட எடப்பாடி ஆலோசனை கேட்க சொல்ல நான் பண்ணி கொடுக்குறேன். நான் தான் சத்திரம் குருமூர்த்தி தூக்கி போடும்போது அன்னைக்கு சசிகலா காலில் முளமுள பளபளம் விழுந்துருவாங்கன்னு நேஷனல் மீடியா கம்யூனிட்டின்னு காப்பாத்தினது நாம தான்ப்பா. மிதுன் பழனிசாமி போய் கேளு. என்டிஏ அலைன்ஸ்குள்ள யார் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்ல யார் யார் வேற யார் கூட பேசிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? அரசியல்வாதி லாபத்துக்கு தான் நிற்கிறான். சரி, அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். சசிகலா காலில் விழுந்தது மட்டும் தப்பு இல்லை, ஜெயலலிதா காலில் விழுந்ததும் அதே லாபத்துக்கு தான். அதனால ஜெயலலிதா காலில் விழுந்த லாபம் சசிகலா காலில் விழுந்தாலும் கிடைக்கணும் தான் விழுந்தான். சசிகலா வேற ஜெயலலிதா வேற எல்லாம் அந்த இடத்துக்குள்ள லாபத்துக்கு தான் அரசியல்வாதி எல்லாம் நிற்கிறான். சரி, ஸோ அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கும் போது அவன் நன்மைக்கு தான் இருப்பான். வேற வழியே இல்லைன்னா ஒரு இடத்துக்குள்ள வருவான். 2வது இடத்தை காப்பாற்ற முடியாது, அது நம்மளை அண்ணாமலை ஆர்டிடிஎம் எல்லாம் பிஎம்ஓ பயன்படுத்தி 3வது தள்ளிடுவாங்கங்கிற இதில் தான் லாபத்துக்கு தான் பிஜேபி கிட்ட வந்திருக்கிறாரு. லாபத்துக்கு வந்தவர்கிட்ட ஒரு 10 விழுக்காடு வாக்கை எடுத்தாதான் 29ல் மோடி நஷ்டப்படாமல் இருக்க முடியும். அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், பார்ப்போம். முழுமையாக நீங்கள் சொன்னதில் என்னால் உள்வாங்க முடியல, நான் நேயர்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன். இந்த கேள்விக்காவது பதில் சொல்லுங்க. திரு சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் சார்? ஏதாவது அதையாவது கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. இல்லை அதையும் வேற ஏதாவது எடப்பாடி அப்படி வராதிங்க, அதையாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. சீமான் காரைக்குடியில் வெற்றி பெறலான்னு இருக்குங்கிற நம்பிக்கையில் களமாடிட்டு இருப்பாருன்னு தகவல்கள் தெரிவிக்குது. அவர் தான் முடிவு பண்ணணும். சீமானுக்கு பலமான தொகுதிகள்னா தமிழ்நாட்டில் எது சார்? காரைக்குடி, சிவகங்கை, திருவெற்றியூர் போன்றவங்கலாம் பலமான தொகுதி தான். சீமானுக்கு பலமான தொகுதிகள். இந்த முறை சீமான் வெற்றி பெற்று சட்டசபைக்கு உள்ளார போக முடியுமா? லீடராக மதித்து இந்த முறை சீமானுக்கு பெரிய ஜம்பிங்கின் ஓட்டில் வரும் நான் நம்புறேன். சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லீடராக மதித்து வெற்றி மக்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு ஒரு ஜம்பிங் இருக்கு. ஆமாம், மக்களோட நிற்கிறாரு, மக்களுக்காக நிற்கிறாரு, எல்லா களத்திலையும் நிற்கிறாரு, 214 நிற்கிறாரு. எல்லாம் சீமானுக்கு எந்த இடத்துக்குள்ளேயும் துணிஞ்சு தன் கருத்தை சொல்றாரு. திருப்பரங்குன்றமா அந்த கருத்து இதுதான், இண்டோ பாக் வாரா என் கருத்து இதுதான் சொல்லும்போது ஒரு லீடர், இந்த லீடரை நம்ம ஜெயிக்க வைக்கணும்னு மக்கள் வாக்களிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இருக்குன்னு கருதுறேன். உங்க ஊர் பக்கம் போயிட்டு ஆதவர்ஜுனா அருமனையில் பேசுனதை பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு, நாங்கள் செமிஃபைனலில் ஏடிஎம்கேவை முடிச்சிட்டோம், அது ஆஸ்திரேலியா, அதை முடிச்சிட்டோம், அடுத்து பாகிஸ்தான், திமுகவா பாகிஸ்தான்றாரு, இவர் இந்தியாவா. களத்தை விட்டு ஓடின நாய்க்கு பின்னாடி இருந்து இதையும் பேசுவாங்க, இதையும் பேசுறாங்க. களத்தில் இல்லைங்க சீமான், களத்தை விட்டு ஓடின நாயின்னு விஜய் தான் சொல்றாரு. ஈரோடு கிளை களத்தை விட்டு ஓடின நாய்க்கு ஆட்கள் இதோடையும் பேசலாம், இப்படியும் பேசலாம். வெறும் ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவாது, தூர தள்ளுங்காத. இல்ல ஆதவர்ஜுனா ஏதோ ஒரு களத்துல சீமான் நின்னாரு, அது உண்மை. களம் ஈரோடு கிழக்கு களம் அமைஞ்சதா? களத்தை விட்டு ஓடினவரா? ஈரோடு கிழக்கு களம் அமைஞ்சதா இல்லையா? சரி, அங்க அவங்க சார் ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க சார். நான் 2:30 மணிக்கு தான் பேட்டிக்கு வரேன்னு உங்ககிட்ட சொன்னேன், சரிங்களா? நான் 2:30 மணிக்கு தான் வர முடியும், நீ 11:30 மணிக்கே வான்னா வர முடியாது. அவரு சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு விஜய், அவ்வளவுதான். அது அவருக்கு தலைவிதி. களத்துல என்ன சீமான் களத்தை விட்டு ஓடுன நாயாதான் அவரை சொல்லுவாரு. அவருக்கு கருத்தை நீங்க என்டால்ஸ் பண்றது உங்க விருப்பம். சீமான் களத்துக்குள்ள அவர் தான் ஸ்டாலினை எதிர்த்து தெளிவா நின்னாரு. பெரியார் மண்ணல்ல, பெரியாரு மண்ணுன்னாரு. பாமகவை நம்பி விக்ரமாண்ட நின்ன பாஜக கூட நிக்கல. அந்த இடத்துக்குள்ள தமிழிசையாவது கேண்டிடேட் போட்டாங்க. இங்க கேண்டிடேட்டே போட முடியாத நிலைமையை ஈரோடு கிழக்கில் ஆக்கிட்டாங்க. எடப்பாடி நிக்கல, விஜய் நிக்கல, எம்ஜிஆர் ஜனநாயகன்னு பேசுறீங்க. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நின்னாரு, கோயம்புத்தூர்ல நின்னாரு. அப்போ சீமான் சொல்லத்தான் செய்வார், களத்தை விட்டு ஓடன கோழை நாய்கள்னு. சீமான் பேசுற நிஜ அரசியல், நடந்த அரசியல், நடப்பு அரசியல், கள அரசியல்,
நீங்க கற்பனை அரசியலை பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுனீங்கன்னா களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்ங்கிறது விஜய்க்கும் பொருந்துன்னு தான் சொல்லுவேன். அதை சீமான் சொன்னதுனால தான் பொறுக்க முடியாம தூக்கம் இல்லாம விஜய் வந்து சீமான களத்தை விட்டு ஓடி களத்துல இல்லைன்னு சொன்னாரு. அந்த இடத்துல தான் ஆதவர்ஜுனாவும் விஜய் எக்ஸ்போஸ் ஆனாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தில் உள்ள அருந்ததியர் மக்கள் ஸ்டாலினை எதிர்க்கல, சீமானை தான் எதிர்க்கிறாப்புல. சீமான் பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட உயர்த்தி கொடுக்க சொல்றாரு. அது பிரியாரிட்டி ரெசர்வேஷனை எதிர்க்கிறாரு. அருந்ததியர் மக்கள் கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. ஸ்டாலினுக்கு தான் 100 விழுக்காடு ஈரோடு கிழக்குல ஓட்டு போட்டாங்க. இது களம். விஜயை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகுது. இங்க பறையர் தேவேந்திர வேளாளருக்காக தமிழ்நாட்டு சீமான் களத்துக்குள்ள நிற்பாரு. அங்க பிறமொழியாளர் அருந்ததியர்கள் வந்து ஸ்டாலின் கன்சால்டேட் பண்றாரு. இப்படி ஒரு களம் அமையுது. இந்த களத்துக்குள்ள இல்லாம வலமும் போகாம இடமும் போகாம கருவாட்டு சாம்பாராட்டு அடிபட்டு சாகக்கூடியவர் என்ன வேணாலும் சொல்லலாம். அது அவருக்கு கிளைம் இல்லை. டிவிக்கே தனியாக நிற்குது, மற்ற கட்சிகள் எல்லாமே இன்னும் முடிவெடுக்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் குழம்பி இருக்கும்போது இதில் பெரிய பலம் திமுகவுக்கு தான் இன்னைக்கு தேதிக்கு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற கருத்து அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விடுறீங்க. எல்லாம் பிரித்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. திமுக தான் வெற்றி பெறுன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் பேசுறதை வச்சு. 45 விழுக்காடு வாக்கு மு.க. ஸ்டாலின் எடுப்பாரு. கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு RSSக்கு எதிராக திமுக காங்கிரஸுக்கு தான் கன்சால்டேட் ஆகும். விஜயை வேடிக்கை பார்க்க வந்த அருந்ததியர் மக்கள் தங்களுக்கு வாழ்வளித்தது கலைஞர் கருணாநிதான்னு திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பிறமொழியாளர்கள் ஜிடி நாயுடு பாலம் எப்படி வைக்கணும்னு ஸ்டாலினை ஓங்கி சீமான் கேட்கறதுல பிறமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின்ட்ட தான் கன்சால்டேட் ஆவாங்க. களம் அப்படித்தான் அமையும். இன்னைக்கு முக்குலத்தோர எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அளவுக்கு வேலுநாச்சியார் பிறந்த நாளை ஸ்ரீவைகுண்டத்தில் போட்டு முக்குலத்தோர் யாரும் எடப்பாடிக்கு வாக்களிக்காத வகையில் தன்னோட அரசியலை சீமான் கட்டமைச்சிட்டு வராரு. கள அரசியலை சீமான் போலரைஸ் பண்ணுறதுல கில்லாடி. சீமானுக்கு போலரைசேஷன் போல்டான்னு துணிச்சலான்னு ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு அவர் போலரைஸ் பண்ணுறதுல எடப்பாடி மேலும் பலகீனம் அடைவார். பொறுத்திருந்து பாருங்க. இந்த பேட்டியை நான் என்டிஏ அலையன்ஸை பற்றி நான் எடுக்க வந்தேன். நீங்கள் நிறைய சீமான் நெடியை சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, எங்க அண்ணனை பத்தி சீமான் நெடியா உண்மை வேற எவரும் அதிகமா இருக்கு. இந்த பேட்டியை பாக்குறவங்க ஒன்ன நான் குறை சொல்லல. சீமான் விஷயத்துல வேற எல்லாரும் சீமானு கில்லிங் சைலன்ஸ் சொல்லுவான். நடந்த விஷயத்தையே மறைச்சுக்கிட்டு சில பீகார்ல இருந்து வந்த தமிழ்நாடுவன் எல்லாம் வந்து பொய்யா ஃப்ராடா பண்ணிட்டு இருப்பான். நீ சீமானுக்கு இவ்வளவு பேசி கொடுத்தது, என் சகோதரனுக்கு இவ்வளவு பேசி கொடுத்த தம்பி ஆதன் மாதேஷ நான் மனசார பாராட்டுறேன். நீ சேலத்து தமிழன் தானப்பா, அதனால நீ சீமானுக்கு பேசி கொடுப்ப. நீ என்ன பீகாரியா பொய்யும் புரட்டும் மோசடியும் பண்ணதுக்கு எப்படி போட்டுப்பா? அப்படியே போடுறோம் சார். இரும்பு தேசத்து கரும்பு மனிதரும் ஏதாவது ஒண்ணு பண்ணதான் போறாரு. அவரை நான் குறைச்சி மதிப்பிட இல்லையே எப்பா. நடராஜனை குறைச்சி மதிப்பிடாம அவரு கன்ஷிராமி முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பிஜேபிக்கே கடுக்கா கொடுத்தவர். அவரை விட்டா பிஜேபி இன்னைக்கு 240 வராது, 200 தான் இருந்திருக்கும். அவருக்கு ஒய்ஃப் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருந்திருப்பாருன்னு மோடிக்கு பெரிய அளவுக்கு டேஞ்சர் பண்ணுவாருன்னு சொல்லி தானப்பா எங்க கருத்து எடுபட்டது. அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய ராஜதந்திரி, கவுண்டர் பண்ணுவாரு. எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி அவரு தலைவராக வர முடியாதுன்னு சொன்னவன் தான் தானப்பா. எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசுற ஆளு, சொல்லி அடிக்கிற ஆளு. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நானுமே இந்த பேட்டியை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். எல்லாத்துக்கும் குழப்பமா தான் இருக்கு. எடப்பாடி பெருசா குழம்பிட்டே இருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகும்போன்னு சஸ்பென்ஸ்ல போகுது. நாங்களும் துணிச்சலா பழமொழி சொல்லணுமா வேண்டாம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி திரு ஆர்டி சார். நன்றி மதேஷ்.